ஹாய் ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா, நாங்க சின்ன பிள்ளையிலேருந்து அதிகமாக சாப்பிட்டது. ஆனால் இப்போ மேரேஜ் ஆன பிறகு நான் சமைக்கிறத விட்டுட்டேன். இது என் அம்மா மட்டும் தான் செய்வாங்க. என் அம்மா மட்டும் இல்லை, என் ஊர் சைடு நிறைய பேர் பண்ணுவாங்க. இதுக்கு புளி சாதம்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழித்து சரி ஞாபகம் வந்தது இதை செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்டும் சின்ன பிள்ளையில தான் சாப்பிட்டதான். அதுக்கப்புறம் அதிகமாக சாப்பிட்டதில்லன்னு தான் சொன்னார். சரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் இதுக்கு வரமிளகா மட்டும்தான், வேறு எதுவுமே காரத்துக்கு போட போகிறதில்ல. இஞ்சும் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா தட்டி எடுத்துக்கணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. என்கிட்ட இப்பயும் கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை போடல. அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு அதை ஒரு லைட்டாக வதங்கினா போதும். கண்ணாடி பதத்தில் வதங்கின பிறகு இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அதுக்கப்புறமா ஒரு தக்காளி இதையும் போட்டுட்டு கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை. இது ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷான நிலக்கடலை இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் ரோஸ்டட் பீனட் தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா புளி ஒரு எலுமிச்சை பழ சைஸில் ஒரு புளி எடுத்து நல்லா கரைச்சும் வச்சுக்கணும். அதுவும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது நல்ல ஒரு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நான் 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2.5 கப்பு 3 கப்பு தண்ணியை விட்டுக்கலாம். நான் அளந்து விடலை, ஆனால் 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்தால் தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உதிரியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் குழஞ்சி தான் வரும். நிறைய தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது புளியில் வேகிறதுனால சீக்கிரம் குக் ஆகாது. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட சிப்ஸோ அப்பளம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டா தான் இன்னும் நல்லாயிருக்கும்.